நெல்லையில் ஓடும் ரயிலில் பெண்ணின் கழுத்தை நெரித்து நகை பறிப்பு நடந்திருக்கிறது. இதில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். அவரிடம் பேசுவோம். ராமசுந்தரம், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? திருநெல்வேலி தச்சநல்லூர் கரையிருப்பு பகுதியை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவர் பட்டதாரியான இவர் வயசு 36 ஆகிறது. இவருக்கு திருமணம் ஆகாத நிலையில நேற்றைய தினம் நாலுமாவடி, அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய அந்த நாலுமாவடியில இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை கூடத்திற்கு ரயில்ல சென்றிருக்கிறார். அப்போது அந்த நாலுமாவடி ரயில் நிலையம் அருகே அந்த கச்சனாவளை ரயில் நிலையம் அருகே அந்த பெண்கள் பயணிக்கக்கூடிய பெட்டியில இந்த பெண் பயணம் செய்திருந்த சூழல்ல யாருமே இல்லாததை அறிந்த அந்த பெட்டியில இருந்த ஒரு சிறுவன் மற்றும் ஒரு பெண் அந்த தமிழ்ச்செல்வியினுடைய கழுத்துல கையில் வைத்திருந்த துண்டை கொண்டு இறுக்கி கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது அந்த ரயிலும் புறப்பட்டிருக்கிறது. பெண்ணும் கூச்சலிட தொடங்கிய சூழல்ல கையில் இருந்த மற்றொரு கைக்குட்டியை சிறுவன் அந்த பெண்ணின் வாயில் வைத்து திணித்து சத்தமிடாத அளவுக்கு மூடியிருக்கிறார். தொடர்ந்து ரயில் குடும்பூர் ரயில் நிலையம் அருகே சென்ற போது ரயில் நிற்கக்கூடிய சூழல்ல இருவருமே நகையை கழுத்தில் இருந்த தமிழ்ச்செல்வி கழுத்தில் இருந்த நகையை பறித்து அங்கிருந்து தப்பி ஓடினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக இந்த பெண் கூச்சலிட்ட நிலையில மற்ற பெட்டிகளில் இருந்த பயணிகள் அந்த பெண்ணையும் அந்த சிறுவனையும் ஓடிப்பிடித்து உடனடியாக ரயில்வே காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த நித்யா என்ற பெண் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவருடன் ஒரு சிறுவனையும் தற்போது போலீசார் கையகப்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஓடும் ரயிலில் நடைபெற்ற இந்த துணிகர கொள்ளை சம்பவத்தால ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது. தற்போது அந்த பெண்ணின் அளித்த புகார் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டு இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.